யாழ் தையிட்டியில் வெலுக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். கோமாளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தையிட்டி போராட்டத்தில் சுகாஸ் ஆவேசம். அதிரடி சுற்றி வளைப்பு, கைது செய்யப்பட்ட பெண்கள். கோட்டாபயவினால் தப்பிய மோசடி அரசியல்வாதிகளை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு. அர்ஜுனா எம்பியின் மோசமான தாக்குதல், வெளியான சிசிடிவி காணொளி. இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் ரூபாய். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திசராஜ மகா விகாரை மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், அரசியல் கட்சி ஆதரவாளர்கள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பௌத்தம் உன்மதம் வழிபடு, தையிட்டி என் மண் வழிவிடு, சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொதுமகன்கள் இருவரை தாக்கும் வகையிலான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது. யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. யாழில் நேற்று இரவு தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்குள் வைத்து அர்ஜுனா எம்பி காணொலி எடுக்க முற்பட்ட போது அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த நபரை விடுதிக்குள் வைத்து துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காணொலி தற்சமயம் வெளியாகியுள்ளது. எனினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோமாளி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுகாதார அமைச்சராக பதவியேற்கும் ஆசைகள் இருந்தாலும் அதற்காக இனத்தை அடக்கு வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை அகற்ற கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொஞ்ச காலம் கடமையாற்றிய வைத்தியசாலையையே விட்டு செல்ல உங்களுக்கு கடினமாக இருந்தால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகளை விட்டு செல்ல உங்களால் கூற முடியும் என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு உண்மையை கூறினால் நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தினுடைய முகவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் பிரதான அமைச்சராக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதி ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த முன்னாள் அமைச்சரை இன்று அல்லது நாளை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அமைய இந்த கைது இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மீளப்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் பம்பரக்கலை பகுதி மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபசார விடுதி ஒன்று நேற்று சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த 4 பெண்களும் 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நுவரெலியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் மேனன் தலைமையிலான காவல்துறை குழுவினர் குறித்த மசாஜ் நிலையத்தை சுற்றி வளைத்ததாக காவல்துறை தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 21 முதல் 35 வயதிற்கிடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் வெளிமடை, ரத்னபுரி, கொழும்பு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 6 சந்தக நபர்களையும் தடுத்து வைத்து தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள்கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை எனவும் கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் வந்தார்கள், தற்பொழுது 7 நாட்களுக்கும் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல, கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய அசம்பாவிதத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின்துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது. கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிக்கர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினர். ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா? அமைச்சரால் குறிப்பிடப்பட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் குறையை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர். தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர். முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மென்பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்த நிலைமை ஏற்பட்டது என கூறினர். கடந்த காலங்களில் நுரைச்சோலை மென்பிறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாஃபியாக்களின் செயல் என விமர்சித்தனர். அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாஃபியாக்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா? சூரிய மின்சக்தி களங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருவதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு பாரிய சுமை தாங்கி விமானங்கள் மூலம் சட்டவிரோத குடியேற்றங்களில் நாடுகள் கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹோட்டல்கள், பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள், கார் பழுது பார்க்கும் நிறுவனங்கள் உட்பட பல இடங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய சுமார் 19,000 பேர் ஆவணங்கள் இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் முதற்கட்டமாக பெருந்தொகையான குடியேறிகள் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2024 ஜூலை 5 முதல் 2025 ஜனவரி 31 வரை 5,074 கட்டாய நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய ஏற்றுமதி மூலம் 2024 ஆண்டில் 89,217 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் வாசனை பொருட்கள் ஏற்றுமதியில் இருந்து கிடைத்த அதிக வருமானம் இது என அதன் அபிவிருத்தி பணிப்பாளர் உபில் ரணவீர தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் 44,262 மெட்ரிக் டன் வாசனை பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இலங்கையின் அதிகபட்ச வருமானமாக 89,217 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது.